பாரதி சுஜனகிரி கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக அவர் பணியாற்றி வருகிறார். ரொம்ப அவருடைய குரல் போலவே அவர் ரொம்ப அடக்கமா ரொம்ப அமைதியா இருப்பார். ஆனால் அவரும் சரக்கு நிறைய இருக்கிறது. இதுவரை அதை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை பாரதி தமிழ் இலக்கிய பேரவை உட்பட நாங்களே தவறிவிட்டோம். நான் ரொம்ப அடக்கமாக நம்மளுமே அப்ப அவங்க ஒன்றும் பேசாம இருக்காங்க போல அப்படின்னு. ஆனா ஒரு தடவை முன்னிலை பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கு முன்னிலை வைக்குமாறு அவரை அழைத்த பொழுது அவர் பேசிய அந்த ஒரு 2 நிமிட பேச்சிலேயே அவர் ஆற்றல் மிக்கவர், சொல்ல அளவோடு பேசக்கூடியவர் என்பதை உணர்ந்து கொண்டோம். அவருடைய தாய்மொழி புஷ்டு மொழி இல்லையா, உருது தாய்மொழியாக கொண்டவர். ஆனால் அழகு தமிழிலே ஆற்றலோடு உரையாற்றக்கூடிய அன்பிற்கினிய பேராசிரியர் முனைவர் நம்முடைய ஆதி சுஜனகிரி கல்லூரிய தமிழ்துறை தலைவர் சர்வலா அவர்களை உரையாற்ற வரும்படி அன்போடு அழைக்கிறேன். கொஞ்சம் ஓங்கி கைதரலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறை திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழ் வள்ளுவரும் பெண்மையும் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு என்னை அழைத்தமைக்கு பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் பரதமையா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனள் அமுது, கனியடை பிழிந்திட சாறு, எம் கதியில் ஊர்ந்திட யாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. தமிழ் மொழியில் எண்ணற்ற இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. சங்க காலம் தொட்டு தற்காலம் வரை ஏறத்தாழ எவ்வளவோ இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்றன. சங்க இலக்கியங்கள் 17 மேற்கணக்கு நூல்கள், 18 நூல்கள், அவை 8 தொகையும் 10 பாட்டும். செவ்வியல் இலக்கியங்கள் சங்ககாலம் பொற்காலம், அதற்கு அடுத்தபடியாக வந்த காலம் சங்கம் மருவிய காலம். இலக்கியங்கள் அனைத்துமே கால கண்ணாடி நம் தமிழ் மக்களுடைய பண்பாடு, சமூக வாழ்க்கை, வாழ்வியல் சிந்தனைகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடு இவற்றை பிரதிபலிக்கின்றன. சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் 17 கீழ்கணக்கு. மேல்கணக்கு கீழ்கணக்கு என்றால் அது மேலானது இது கீழானது என்பது கிடையாது. மேல்கணக்கு என்பது பெருந்தொகை. ஒவ்வொரு நூலுமே அதிகமான செயல்களை கொண்டுள்ளதால் மேல்கணக்கு என்கின்றோம். இதனை கீழ்கணக்கு என்று சொல்லும் போது சிறிய தொகுப்பு, ஆகையினால் அதனை கீழ்கணக்கு என்று கூறுகின்றோம். இரண்டுமே 18 நூல்கள். இந்த சங்கம் மருவிய காலம் களப்பிரர் காலம், இருண்ட காலம் என்று கூறுகின்றனர். ஆனால் அந்த காலத்தில் தான் நீதி இலக்கியங்கள் தோன்றியது. இந்த 18 நூல்களும் 11 இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள். நம் சங்ககால பழந்தமிழருடைய வாழ்வு அகம் புறம் என்ற 2 பாகுபாட்டிற்குள் அடங்கியிருக்கின்றது. இந்த 18 கீழ்கணக்கு நூல்களுள் 11 நூல்கள் நீதி இலக்கியங்கள். அவற்றில் ஒன்றுதான் திருக்குறள். இடைக்காடர் கூறுகின்றார், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று கூறுகின்றார் திருக்குறளை. ஔவையார் கூறுகின்றார், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று கூறுகின்றார். இது நம்முடைய திருக்குறளின் பெருமை. திருக்குறள் சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் உலக பொதுமறையாக திகழ்கின்றது. எச்சமயத்தாருக்கும் எம்மதத்தாருக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை. அனைத்து மக்களுக்கும் உரிய பாகுபாடு அற்ற அனைத்து கருத்துக்களையும் எடுத்து இயங்குகின்றது. உலகில் இலக்கிய வளம் கொண்ட மொழிகளில் நம் தமிழ் மொழியும் ஒன்று. நம் அன்னை தமிழ் மொழி எண்ணற்ற இலக்கியங்கள், ஏறத்தாழ அதிகமான இலக்கியங்கள் தோன்றிய மொழி என்பது நம் தமிழ் மொழிக்கு தான் அந்த பெருமை உண்டு. மனித சமூகத்திற்கு தேவையான வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்து இயம்புகின்றது திருக்குறள். திருக்குறளுக்கு மட்டும்தான் காலந்தோறும் புது புது உரைகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது புதிய புதிய கருத்துக்கள் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்ன என்றால் திருக்குறள் மட்டுமே. திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லை என்கின்ற அளவிற்கு பெருமை பெற்றது. பிற மொழி பேசக்கூடியவர்கள் கூட நம் திருக்குறளை எடுத்து இயம்பாமல் இல்லை, மேற்கோள் காட்டாமல் யாருமே இல்லை. ஆக திருக்குறளில் வள்ளுவனார் பெண்களுடைய மாண்பினை அழகுற எடுத்துரைத்துள்ளார். இந்த திருக்குறளின் பெருமை என்று பார்க்கும்போது
1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டது முதன்முறையாக. ஜி.யு. போப் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கிட்டத்தட்ட நம் இந்திய மொழிகள் மட்டும் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதில் நரிக்கூறவர்களுடைய அந்த பழமொழியினர் பேசக்கூடிய நரிக்கூறவர் அவர்களுடைய மொழி வட்டோலி என்ற மொழி, அந்த மொழியிலும் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது இதனுடைய சிறப்பு. நம் இந்திய மொழி என்று பார்க்கும்போது தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, ஹிந்தி, போஜ்பூரி, வங்காளம், மணிப்பூர், கொங்கணா, குஜராத்தி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சௌராஷ்டிரா, ஒடியா இத்தனை மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 10வது உரையாசிரியர் தான் பரிமேலழகர். 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர் 80 மொழிகளில். ஆக இத்தகைய திருக்குறளில் வள்ளுவரும் பெண்மையும் என்ற தலைப்பில் நான் இப்பொழுது உரையாற்றப் போகின்றேன். மனைக்கு விளக்கம் மடவார் என்கிறது நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார் என்றால் இல்லத்திற்கு விளக்கு போன்று இருப்பவர்கள் பெண்கள். அத்தகைய பெண்களை பற்றி வள்ளுவனார் அதிகமான குறட்பாக்களை கூறியிருக்கின்றார். ஒரு பெண் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை அவர் தம்முடைய அழகிய நடையில் கூறியிருக்கின்றார். அறவனம் பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பழித்தல் இல்லாயின் நன்று. அறம் செய்து இல்வாழ்க்கை நடத்தல் வேண்டும், அதுவும் பிறன் பழித்தல் பிறருடைய பழிச்சொல்லுக்கு ஆகாமல் இருக்க வேண்டும், பிறர் போற்றும்படியாக இருக்க வேண்டும். அத்தகைய இல்வாழ்க்கை என்பது இல்லத்தில் இருக்கின்ற பெண்ணை சார்ந்தே அமைகின்றது. அதுவும் பிறர் பழிக்கப்படாமல் இருந்தால் நல்லது. அடுத்ததாக அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு இல்லற வாழ்க்கை அன்பும் அறனும் அறம் செய்து வாழ்க்கை நடத்த வேண்டும், அதுதான் பண்பும் பயனுமாக இருக்கின்றது என்கின்றார். அடுத்ததாக வள்ளுவர் பெண்மைக்குரிய குணங்களாக வகுத்துள்ளது அடக்கம், தியாகம், பொறுமை, இரக்கம், விருந்தோம்பல். இவை அனைத்தும் பெண்களுக்குரிய பண்புகள். பெண் என்பவள் அளப்பரிய ஆற்றல் கொண்டு திகழ்கின்றார். இவள் குடும்பத்தை காக்க வேண்டும், அதற்காக தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரையும் காத்து பிறருக்காக வாழ்பவள் தான் பெண். அதனைத்தான் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சுவர்விலால் பெண் என்கின்றார். ஒரு பெண் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் பாதுகாத்து தன்னுடைய குடும்பத்தையும் குடும்ப சூழலையும் பாதுகாத்து அதற்கேற்றபடி வாழ்க்கை நடத்துபவள். இதனைத்தான் பாரதிதாசனார் குடும்ப விளக்கும் குண்டுக்கல்லும் என்ற நாடகத்தில் கூறுகின்றார். குடும்ப விளக்காக ஒரு பெண்ணையும் குண்டுக்கல்லாக ஒரு ஆண்மகனையும் சுட்டி காட்டுகின்றார். இந்த திருக்குறளை எடுத்துக்கொண்டுதான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தில்லைக்கண் அம்மையார் அவர் ஒரு குடும்ப விளக்காக திகழ்கின்றார். காலை முதல் இரவு வரை தூங்கச் செல்கின்றார். 12 மணி ஆகும். அத்தனை தன்னுடைய அனைத்து வேலைகளையும் ஒரு சிறந்த மனைவியாக இருந்து தாயாக இருந்து தன்னுடைய கடமையை அழகாக செய்யக்கூடியவள். ஒரு கடிகாரம் பழுதாகிவிட்டால் கூட அவர்தான் அதனை சரி செய்வார். வீட்டினுடைய கணக்கு வழக்கு பார்ப்பவர். இவை அனைத்துமே இந்த தில்லைக்கண் அம்மையாருடைய பொறுப்பு. ஆக இந்த தற்காத்து தற்கொண்டார் பேணி, தற்கொண்டார் பேணி என்பது பாரதிதாசனார் கூறுகின்றார். அந்த பெண் செவிலியாகவும் இருப்பார். அடிபட்டு வந்தவர்களுக்கு மருந்திட்டு ஒரு சிறந்த செவிலியாகவும் இருப்பார், சிறந்த மேடை பேச்சாளராகவும் இருப்பார். இதைத்தான் வள்ளுவனர் அன்றே கூறியிருக்கின்றார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து. நினைவுக்கு வந்தது 7 மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். யாதவர் கல்லூரிக்கு ஒரு பட்டிமன்றம், அதில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அணித்தலைமை ஏற்று நான் போயிருந்தது. தலைப்பு இலக்கியங்கள் பெண்மைக்கு ஏற்றம் தருகின்றன, இல்லை பெண்மையை அவை ஏளனம் செய்கின்றன. இது ஒரு தலைப்பு. அப்ப எதிரணியிலே பேசிய ஒருவர் அந்த வள்ளுவனுடைய குரலை சொல்லி ஈர்ந்த பொழுதில் பெருமோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவன் ஆண்மையை போன்றிருக்கிறானுடைய ஆண்களை போன்றிருக்கிறானுடைய பெண்களை இழிவுபடுத்துகிறான்ல, சான்றோல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சான்றோர் என கேட்ட தாய் தன் மகளை சான்றோர் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆகவே இந்த இலக்கியம் பெண்மையை இழிவுபடுத்துகிறது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சார். அப்ப அந்த நொடியில பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு என்றால் அந்த நொடியில அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போது அந்த நிலை மாறி விஜய் ஒரு கதை சொல்றது, நான் ஒரு கதை சொல்றது.
நயினார் முகமது ஒரு கதை சொல்றது, சேரமாதவன் ஒரு கதை சொல்றது. அவனுக்கு 4 கதையை சொல்லிவிட்டு அவன் விடுவது. வாதங்களே இல்லாமல் இன்றைக்கு போய்விட்டது. அன்றைக்கெல்லாம் வாதங்கள் இருந்த காலம். அப்பொழுது நான் அணித்தலைவர் என்ற முறையில் எடுத்து மறுப்பு சொல்கின்ற பொழுது ஒரு செய்தி, அந்த நொடியிலே தோன்றிய ஒரு செய்தி சொன்னேன். வள்ளுவன் ஏன் என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒரு பயம் கூட இன்னைக்கு ஒழுக்கமா பிறக்கிற பயம் இல்லை. ஆண்ல எல்லாம் பிறக்கிற பயோகனா தான் பிறக்கிறான். பின்னால வேணா ஒரு சிலர் அவன் நல்லவனா, அப்பா உண்மையில நல்ல பயப்பா அப்படின்னு யாராவது கோடியில ஒருத்தன் தான் வர்றான். ஆகையினாலே அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பொழுதை விட தன் மகனை சான்றோன்னு சொல்லிட்டானே, இந்த கோடியில ஒரு பையன் நல்ல பையன் இருக்கானே என்று அவள் மகிழ்கிறாள். பெண்ணை வள்ளுவன் ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு பெண்ணும் பிறக்கின்ற போதே அவர் சான்றோராகவே பிறக்கிறார். அந்த காரணத்தினாலே வள்ளுவன் தனித்து அவளை சொல்லவில்லை. இது நம்முடைய எண்ணத்திற்கு தோன்றியது. ஆனால் இப்படி எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கக்கூடியதாக திருக்குறள் இருக்கிறது என்பதுதான் அவன் சிறப்பு. அவன் இன்னொரு செய்தி சொல்லுகின்ற பொழுது, தெய்வம் தொழால் குழுமன் தொழுதருவான் பெய்யன பெய்யும் மழை என்ற ஒரு திருக்குறளை அழகாக சொன்னார். ஒரு அரிய செய்தி ஒன்றை நான் ஒரு இடத்திலே படித்தேன். கோதை வெண்பா என்ற ஒரு நூல் இருக்கிறது. நம்முடைய வில்லிபுத்தூரில் இருக்கின்ற ஆண்டாள் பெருமாட்டியை பற்றி கோதை வெண்பா என்று கோவிந்தராஜ ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய அனுமந்தன்பட்டியை சேர்ந்தவர். ஏறத்தாழ 100 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே, 125 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த வெண்பாவை 100 வெண்பாவுக்குள்ள ஒரு நூல் ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். அதை அவரது பேரன் கோவிந்தராஜ ஐயங்கார். ஏன்னா பெயரன் என்று சொன்னாலே தாத்தா பேரை வைக்கிறதுனால அவனுக்கு பெயர்த்தி அது தெரியாமலுக்கு பேர் வச்சுக்கிட்டு வழங்காத பேரை வச்சுக்கிட்டு இருந்தோம். தாத்தா பேர் வைக்கிறது எல்லாம் வச்சுக்கிட்டார். அந்த கோவிந்தராஜ ஐயங்கார் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தார். தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் தலைவராக இருந்தார். அப்ப நேராஜின்னு ஒரு பையன் உஷ்ணப்பட்டு என்னை பார்க்க வந்தவன், என்னைய பார்த்தோன்னா அண்ணன் நல்லா தமிழ் படிக்கிறவங்க இந்தாங்க, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த நூலை எனக்கு கொடுத்தான். அந்த நூலுக்குள்ள நான் செல்ல விரும்பவில்லை. அதிலே ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். இப்ப வெளியிட்ட கோவிந்தராஜ ஐயங்கார். அது ஒரு அருமையான செய்தி பதிவு பண்ணுகிறார். இங்க இருக்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார், நமக்கு தெரியும். நாவலர் உரை எழுதியிருக்கிறார். புலவர் குழந்தைசாமி உரை எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லோரும் நாட்டியர்கள், கடவுள் மறுப்பாளர்கள். இந்த பாடலுக்கு இவர்கள் உரை எழுதுகிற பொழுது, தெய்வம் தொழார் என்றால் இவர் கடவுளை கும்பிட மாட்டார். அவரவர் தோன்றுகின்ற பார்வையிலே எழுதுவது என்பது அது மரபு. ஆகவே குழுவன் தொழுதழுவார் பெய்யன பெய்யும் மழை, இவர் பெய்கின்ற மழைக்கு நிகரானவள், இவர் தெய்வம் தொழமாட்டார் என்று இவர்கள் உரைகின்றிருக்கிறார். இது போல 17 போன்ற பெருமக்கள் எழுதுகிற பொழுது அவர்கள் வேறு போல உரை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கோதை வெண்பாவின் முன்னுரையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை நான் படித்தேன். முத்துராமலிங்க தேவருக்கும் திருக்குறளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர் அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, இப்படித்தான் நாம் கண்டிருக்கோம். அவர் வட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மதுரையில் இருக்கின்ற போதெல்லாம் திருமலை பசுமலையிலிருந்து அவருடைய அங்க அவருடைய வீடு இருந்தது. சித்திரகலா ஸ்டுடியோ என்று ஒரு ஸ்டுடியோ இருந்தது. முந்தைய ஒரு சினிமாவில் எடுத்துக்கல, அது பக்கத்துல அவருடைய வீடு. அங்கிருந்து தினம் மீனாட்சி அம்மனை தரிசிக்க அவர் வருவது வழக்கம். அப்படி வருகின்ற பொழுது வடக்காரி வீதியில இன்றைக்கும் இறங்கி கொண்டிருக்கின்ற திருவள்ளுவர் மன்றம் என்பது இன்றைக்கும் இருக்கிறது. கொரோனா காலத்திலே கூட அந்த ஜூம் மீட்டிங்ல நான் பேசினேன். அந்த நிகழ்விலே இவர் அந்த பக்க சாமி முன்னாடி வர்றாங்க. பி.டி. ராஜன், நம்ம முத்தமாலயம் பி.டி. ராஜன் தமிழகத்துடைய பிரீமியராக, அப்ப இப்ப முதலமைச்சர் சொல்றாங்க, அப்ப பிரீமியர் பிரதமர் என்று சொல்வாங்க. அவர் தலைமை தாங்கி உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருந்தவர் தேவரை பார்த்து, தேவர்கள் வாங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னா, திடீர்னு சொன்ன தேவர் பேசுறாரு. இது ஆச்சரியமான செய்தி. இந்த பாட்டுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. தெய்வம் தொழால் குழுநன் தொழுதொழுவார் பெய்யன பெய்யும் மழை என்று சொன்னால், இன்றைக்கு பலவேறு விதமாக பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, வள்ளுவன் ஆன்மீகவாதி என அவர் ஆன்மீகவாதி தேவர். ஆகையால் அவர் இப்படி பொருள் சொல்லுகிறார். எதுன்னு சொல்ல வருகிறா, எல்லாருக்கும் இடம் கொடுப்பவன் வள்ளுவன். நாத்திகனுக்கும் இடம் கொடுக்கிறார்,
ஆத்தியர்களுக்கும் இடம் கொடுக்கிறார், எங்களை மாதிரி 2 கட்டாளுக்கும் இடம் கொடுக்கிறார். அவ தேவர் என்ன விளக்கம் சொல்றாரு, அதான் பெரிய ஆச்சரியம். தெய்வம் தொடா என்று ஆன்மீகவாதியான வள்ளுவன் எழுதியிருக்கவே மாட்டான் என்று தொடங்கி அவர் சொல்லுகிற விளக்கம் தான் ஆச்சரியமான விளக்கம். தெய்வம் வேறு, கடவுள் வேறு. கடவுள் என்பவன் மூல பரபிரம்மம், ஏகம் சத் பகுதா வதந்தி. இது உபனிஷத் சொல்லுது. எப்படி? இறைவன் ஒருவன், அவனை பல பெயரிட்டு அழைக்கிறார்கள். இது இந்து மதத்தில் சொல்வது. இஸ்லாம் ஏக இறை கோட்பாடு கொண்டது, கிறிஸ்தவம் ஏக இறை கோட்பாடு கொண்டது. இதுல இந்து மதத்திலையுமே ஓரிரை கோட்பாடு தான் பின்னாலே பல தெய்வ வழிபாடாக மாறியது. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், தெய்வம் தொழான் என்று சொன்னால் அவன் தெய்வம் என்று சொல்வது வேறு, கடவுள் வேறு. கடவுள் என்பது அனைத்தையும் கடந்து நிற்பது மூல பரபிரம்மம், அது ஒன்றுதான். ஆனால் தெய்வம் என்பது பல உண்டு. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ்வதையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது வள்ளுவன் தான் சொல்றான். அப்ப இந்திரன் போன்றவர்கள் இருக்கார்களே, இவர்களால் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த பதவியில் இருப்பார்கள். இந்த மதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த பதவி காலம் முடிந்து விட்டால் அவர்கள் மறுபடியும் மன்னிகை வந்து பிறந்து இங்கு தவம் செய்து அதுக்கப்புறம் முக்தி அடைய முடியும், இறைவனுடைய திருவடி அடைய முடியும். ஒரு கலெக்டர் போஸ்டிங் தான் வச்சுங்க, தெய்வத்துக்கும் கடவுளுக்கு தான் வித்தியாசம். எல்லாம் வல்ல ஆட்சி அதிகாரம் யாரும் இருக்கிறது, ஒருவரிடம் இருக்கிறது, கலெக்டரும் அதிகாரம் இருக்கிறது. இது ஒரு படிநிலைகள் இருக்கின்றன. இந்த மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வாழ்வதையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவர்கள்தான் தெய்வங்கள். அவர்களை எல்லாம் ஒரு கற்புக்கரசியான பெண் வணங்க மாட்டாள். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல சொன்னா நீண்டுகிட்டே போயிடும். ஆகவே வள்ளுவன் இங்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், இது போன்ற தெய்வங்களை எல்லாம் வணங்க மாட்டான், அவள் கணவனைத்தான் வணங்குவாள். அவள் பெய் என்று சொன்னவுடனே ஒரு மழை பெய்தால் எப்படி இருக்கும், அவளுக்கு நிகரானவள் என்று சொல்லி தேவர் சொன்னதாக ஒரு செய்தியை நான் படித்தேன். அப்ப எந்த வகையில பாருங்க, ஒரு திருக்குறளுக்கு எத்தனை உரைகள். இந்த கிருதியில வைரமுத்திலிருந்து பரிமேலவரிலிருந்து மணக்குடவர் தருமர் என்று எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் உரை கண்டும் கூட எப்படி கடவுள் என்பதை எல்லை காண முடியாமல் இருக்கிறோமோ, எல்லை நீத்த ஒன்றை பேச முயலும் பொருளை கருதியும் இந்த தமிழ் உயிரோடு இருக்கும். அப்படி கம்பனை என்ன சொல்றா, அளவற்ற பரம்பொருள் அதை அழக்க முயலுகின்ற கம்பனுடைய முயற்சியை கருதி தமிழ் என்றைக்கும் உயிரோடு இருக்கும் என்று சொன்னானே, அதுபோல வள்ளுவ பெருந்தகை கடவுள் போல அழக்க முடியாதவனாக எத்தனை பேர் உரை என்றாலும் அடக்க முடியாதவனாக இருக்கிறான் என்பதற்கு இந்த 2 செய்திகளும் சான்று என்று சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி கூறி நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மதிப்புரிய கண்ணன் அவர்கள், அவர் இந்த